தங்க விலை தினம் தினம் அப்படியே தாறுமாறா ஏறிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம எல்லார் மனசுல ஒரே ஒரு கேள்விதான் இருக்கும், எங்க என்னையே நடக்குதுங்க, எதுக்கு இது இப்படி திடுதிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி. சைனாவில இருந்து தங்கத்துக்கு அதிக அளவுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கான். ஸோ மக்கள் தங்கத்தை வாங்குறதுக்கு முக்கிய காரணம் சீனாவோட பொருளாதாரம் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா கையில பணத்தை வச்சிருக்கிறவங்களா அது எங்கேயோ ஒரு பக்கம் முதலீடு பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி அவங்க முதலீடு பண்றதுக்கான அவென்யூஸை தேடும் பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரியில்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பணத்தை முதலீடு பண்றதுக்கான ஏரியாவே கிடைக்காது. ஸோ அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பொருளாதாரம் சரியில்லாத நாட்டில் முதலீடு பண்ணா ரொம்ப ரிஸ்க்கு, கண்டிப்பாக நம்ம பணம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற காசுலாம் எடுத்துட்டு வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது என்ன ஒரு நாடு பொருளாதார பாதிப்பு சந்திச்சாலுமே கூட தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கும், பெருசா ஆபத்து வராது, ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறதா முக்கிய காரணம்.